श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् राजकृपावलम्बं सौम्योपयन्त्रिगगणाद्रिमुनीन्द्रभक्तं वेदान्तयुग्मविशदीकरणप्रवीणं रामानुजं यतिवरं गुरुमाश्रयामः। यद्बद्रीषपदाब्जचिन्तनरतं सम्पत्कुमाराभिदात् स्वाचार्यात् इति राजकल्पितमठे प्राप्तागमान्तद्वयं नल्लान् वंशदमौक्तिकं प्रतिकलं श्रीवैष्णवाराधकं श्रीनारायणलक्ष्मणाख्यमिनं वन्दे सदा रक्षकं श्रीशौनकान्वयपयोनिधिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुलब्धजनित्रिकं वेदान्तयुग्मविशदीकरणप्रवीणं श्रीदेहलीशगुरुवर्यमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम भुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्गसुतश्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे। ஸ்ரீமத்பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜஜீயர் சுவாமியின் திவ்யாக்ஞையினாலே இந்த ஸ்தோத்திரதாரா தொடர் உபன்யாசங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதிலே இப்பொழுது சுவாமி கூரத்தாழ்வானுடைய பஞ்சஸ்தவத்தில் ஸ்ரீவைகுண்டஸ்தவமும் அதிமானுஷஸ்தவமும் முடிந்தது. அதன் பிறகு இப்பொழுது சுந்தரபாகஸ்தவமானது நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே அடியனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஸ்லோகங்கள் 71வது ஸ்லோகத்திலிருந்து 75வது ஸ்லோகம் வரை கொடுக்கப்பட்டுள்ளது. அதை இப்பொழுது அனுபவிப்போம். அதற்கு முன்னதாக சுந்தரபாகஸ்தவம் என்றால் சுவாமி கூரத்தாழ்வான் சுந்தரத்தோருடையான் மேலே தானே பண்ணியிருக்கிறார். அதனாலே அவருடைய மகாத்மியத்தை சிறிதளவு அனுபவிப்போம். முதலிலே திருமாலிருஞ்சோலைமலை அழகர் எப்படி திருமாலிருஞ்சோலைமலைக்கு எழுந்தருளினார் என்றால் அது ஒரு சரித்திரம். அதாவது அந்த திருமாலிருஞ்சோலைமலையிலே நரகாதிபதியான யமதர்மராஜன் தன் ரிஷபத்தின் மேலேறி திருமாலிருஞ்சோலைமலைக்கு வந்தார். அங்கே வந்து பெருமானை காண வேண்டும் என்று தபசு பண்ணார். அப்பொழுது அவனுக்கு பெருமாள் காட்சி தருகிறார். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்றும் கேட்கிறார். அப்பொழுது அந்த யமதர்மராஜன் சொல்கிறான், நீர் இங்கேயே இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். அதற்கு பெருமாள் அப்படியே ஆகட்டும் சரி என்று அங்கேயே எழுந்தருளியிருக்கிறார். அங்கே பெருமாள் எழுந்தருளியிருக்கிற சமயத்திலே சுதபா என்ற முனிவர் அங்கு இருந்தார். அவர் ஒரு நாள் தபசு செய்யும் பொழுது சுதபா மகர்ஷி ஆசிரமத்திற்கு துர்வாச மகர்ஷி வந்தார். அப்பொழுது அந்த சுதபா மகர்ஷி அந்த துர்வாச மகர்ஷியை கவனிக்கவில்லை. அதனாலே துர்வாசருக்கு கோபம் எழுந்து, நீ மண்டூகமாக போக கடவாய் என்று சபிக்கார். அதாவது மண்டூகம் என்றால் தவளை, அதனாலே தவளையாக போக கடவீர் என்று சபித்தார். சுதபா மகர்ஷியும் சரி ஆகட்டும், எனக்கு சாப விமோசனம் எப்படி என்று கேட்டார். அதற்கு துர்வாச மகர்ஷியும், நீர் போய் இந்த சுந்தரத்தோருடையானை சேவியும், அப்பொழுது உமக்கு சாப விமோசனமானது கிட்டும் என்று சொன்னார். அப்பொழுது சுதபா மகர்ஷி கேட்கிறார், அதாவது அடியேன் முன் காலத்திலே அந்த சுந்தரத்தோருடையானை பலமுறை சேவித்திருக்கிறேன். அதை போலவே அந்த சுந்தரத்தோருடையான் இப்பொழுது காட்சி தருவாரா என்று சுதபா மகர்ஷி துர்வாச மகர்ஷியிடம் கேட்கிறார். அப்பொழுது
அந்த துர்வாச மகர்ஷியும் அப்படியே காட்சி தருவார். நீர் போய் சாப விமோசனத்தை பெற்று வாரும் என்று சொல்றார். அதற்கு பிறகு இந்த சுதபா மகர்ஷியும் போய் பெருமாளை சேவித்து சாப விமோசனத்தை பெற்றார் என்று சரித்திரம். அதற்கு பிறகு அந்த திருமாலிருஞ்சோலைமலைக்கு என்ன இன்னொரு விசேஷ அம்சம் என்றால், கோயிலிலே நுழையும் போது முதலிலே 18ஆம் படி கருப்பண்ணசாமி என்று ஒருவர் இருக்கிறார். அதாவது அந்த சரித்திரமானது என்னவென்றால், மாடன் என்று ஒரு பெரிய ஒரு மாந்திரிகர் இருந்தார். அதாவது கேரள தேசத்திலே மாடன் என்கிற ஒரு பெரிய மாந்திரிகர் இருந்தார். அந்த மாந்திரிகர் அழகரை கேரள தேசத்துக்கு எழுந்தருள பண்ணி கொள்ள வேண்டும், ஏனென்றால் அவர் மிகவும் அழகாக எழுந்தருளிருக்கிறார், அதனாலே கேரள தேசத்திற்கு எழுந்தருள பண்ணி கொள்ள வேண்டும் என்று நிச்சயித்து ஒரு 18 மாந்திரிகர்களை அவர்களையும் அதன் பிறகு அவர்களுக்கு தலைவரான ஒருவரையும் அவரிடம் அனுப்பி திருமாலிருஞ்சோலைமலைக்கு அவர்களும் சென்றார்கள். அங்கே போனால் அங்கு ஒரே ஒரு பக்தன் மட்டும்தான் அங்கே இருக்கிறான். அதாவது அவனுக்கு மந்திரமோ தந்திரமோ எதுவும் தெரியாது. ஆனால் எம்பெருமானிடத்திலே அவ்வளவு பக்தியை வைத்து கொண்டிருக்கிறான். அவரிடத்தில் இவர்கள் போய் கேட்கிறார்கள். அதாவது கேரள தேசத்திற்கு நாங்கள் எம்பெருமானை எழுந்தருள பண்ணி கொண்டு செல்கிறோம் என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த பக்தன், இந்த பெருமாளுக்கு இந்த க்ஷேத்திரம்தான் பிடித்து இருக்கிறது, அதனாலே நீங்கள் எழுந்தருள பண்ண போக வேண்டாம், அதனாலே நீங்கள் இங்கே வாருங்கள், நீங்கள் இங்கே வந்து பெருமாளை எப்பொழுதும் சேவியுங்கள் என்று சொல்லுவார். அதனாலே எல்லாரும் அங்கேயே இருந்து பெருமாளை சேவித்தார்கள். அதாவது இப்பொழுது கோவில் வாசலிலே ஒரு கருப்பண்ணசாமி என்று ஒரு காவல் தெய்வம் இருக்கிறது. அந்த சன்னதியிலே அந்த ஒரு கருப்பண்ணசாமி என்று இருக்கிறார். அதற்கு போகிறதுக்கு அங்கே ஒரு 18 படிகள் இருக்கும். அந்த 18 படிகளாக தான் இந்த 18 மாந்திரிகர்கள் இருக்கிறார்கள். உள்ளே அந்த 18 மாந்திரிகர்களுக்கு தலைவரான அந்த ஒரு கருப்பண்ணசாமி என்று சொல்லுவார், அந்த காவல் தெய்வம் அங்கே இருக்கிறார். அதனாலே அவர்களும் இங்கே வந்து எப்பொழுதும் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் அந்த அழகரை தினந்தோறும் அந்த கேரள தேசத்திலிருந்து வந்தவர்கள் எப்பொழுதும் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அழகரானவர் அத்தியாச்சரியராக எழுந்தோடியிருக்கிறார். அந்த அழகருக்கு இப்பொழுதுதான் அந்த ஆடி பௌர்ணமி அன்று தீர்த்தவாரியானது நடைபெற்றது. இந்த சுந்தரபாகோத்சவம் தாராவும் அவருடைய அழகருடைய பிரம்மோத்சவத்தை ஒட்டியே ஆரம்பித்தது. அதனாலே இந்த அழகருடைய பிரம்மோத்சவத்துடைய அனுபவத்துடன் இந்த சுந்தரபாகோத்சவ தாரா அனுபவம் நமக்கு கிட்டிற்று. அதனாலே அதே மாதிரி ஆடி பௌர்ணமி தீர்த்தவாரி என்பது ஒரே நாள் தான். இந்த தீர்த்தவாரி தாரா என்பது ஒரு நாள் தான். ஆனால் இந்த சுந்தரபாகோத்சவ தாரா அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலே நல்ல ஒரு அனுபவமானது கிட்டிற்று. அதே போல அந்த திருமாலிருஞ்சோலையிலே இன்னொரு விசேஷத்தையும் சொல்லுகிறார்கள். அதாவது பிரம்மோற்சவத்திலே எம்பெருமான் தேரிலே எழுந்தருளி கொண்டிருக்கும் பொழுது நடுவிலே அந்த தேரானது நின்று விடுகிறது. அதற்கு பிறகு ஒரு வயதான பாட்டி காணா பொங்கலை அம்சை செய்து அதற்கு பிறகுதான் தேர் நிலைக்கு சென்றது என்றால் போல ஒரு சரித்திரமானது தெரிகிறது. அந்த சரித்திரம் அதை 2 விதமாகவும் சொல்கிறார்கள். அதாவது இந்த காணா பொங்கல் விற்த்தாந்தம் என்பது திருமாலிருஞ்சோலைமலையிலேயே நடந்தது என்றும், இல்லை என்றால்
திருமாலிருஞ்சோலை அழகர் கலாப காலத்திலே திருக்குறுங்குடியிலே எழுந்துள்ளிருந்தார். அந்த சமயத்திலே அவருக்கு திருக்குறுங்குடியிலேயே பிரம்மோற்சவமான நடந்தது. அப்பொழுது அந்த தேரோட்டத்திலே இப்படி காணாப்பொங்கல் விற்த்தாந்தமானது நடந்தது என்றும் சில பேர் சொல்லுகிறார்கள். அதனாலே அந்நன்னாளிலே திருக்குறுங்குடியிலும் வானமாமலையிலும் எல்லா திருமாலிருஞ்சோலை பதிகங்களும் அத்தியாபக சுவாமிகள் சேவிக்கிறார்கள். அதேபோல் அந்த திருமாலிருஞ்சோலையிலே இன்னொரு விற்த்தாந்தமும் காணப்படுகிறது. அதாவது திருமாலையாண்டான் சுவாமி அவருடைய மூதாதையர்களிலே ஒருவர் கண்ணிக்கிணியான் சுவாமி என்று எழுந்தருளியிருந்தார். அவர் அழகருக்கு நித்திய கைங்கரியத்தை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் இருந்த காலத்திலே ஒரு சில மாந்திரிகர்கள் அங்கே வந்து எம்பெருமானுடைய தேஜஸை குறைக்க வேண்டும் என்பதற்காக கண்ணில் அஞ்சனமிட்டு பலிப்பீடத்திலே ஒழிந்திருந்தார்கள். இந்த விஷயமானது அந்த கண்ணிக்கிணியான் சுவாமிக்கு தெரிந்தது. அதற்கு பிறகு அந்த பலிப்பிரசாதத்திலே அவர்கள் அந்த பலிப்பிரசாதத்தையே உண்டு கொண்டு உயிரை தரித்திருந்தார்கள். ஒரு நாள் அந்த கண்ணிக்கிணியான் சுவாமி பலிப்பிரசாதத்திலே மிளகு அதிகமாக சேர்த்து அந்த பலிப்பிரசாதத்தை சாதித்தார். அதை இந்த மாந்திரிகர்கள் உண்டு. அதனாலே அவர்களுக்கு கண்ணீர் ஏற்பட்டது. அந்த கண்ணீரினாலே அந்த அஞ்சனமானது அழிந்தது. அதனாலே அவர்கள் வெளிப்பட்டார்கள். அதற்கு பிறகு தண்டனையும் பெற்றார்கள் என்று ஒரு சரித்திரமானது தெரிகிறது. அதேபோல அந்த திருமாலிருஞ்சோலை அழகரிடத்திலே தான் ஆண்டாள் நாச்சியாரும் 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார விடிசில் இது முதலானவைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று பாதித்தாள். அதை கோதாகிரசரான சுவாமி எம்பெருமானார் நிறைவேற்றினார். அதுவும் ஒரு விசேஷாம்சம். அதற்கு பிறகு இந்த திருமாலிருஞ்சோலை அந்த திவ்யதேசத்தை 6 ஆழ்வார்கள் மங்களாசாரம் பாடியிருக்கிறார்கள். பூதத்தாழ்வார், பேயாழ்வார், சுவாமி நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் நாச்சியார், திருமங்கை மன்னன், இது போன்ற 6 ஆழ்வார்கள் இங்கே மங்களாசாதனம் செய்திருக்கிறார்கள். இதுவரை சுருக்கமாக நாம் இந்த க்ஷேத்திர மகாத்மியத்தை அனுபவித்தோம். இதற்கு பிறகு சுந்தரபாவஸ்தவமானது எப்படி அவதரித்தது என்பதை அனுபவிப்போம். சுவாமி எம்பெருமானாரும் சுவாமி கூரத்தாழ்வானும் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியிருக்கிற சமயத்திலே அவ்யவதேசியான சோழ மன்னன் ஒரு தொல்லையை கொடுத்து கொண்டிருந்தான். அதாவது எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களும் சிவார்ப்பரசனம் நாஸ்தி என்று கையொப்பமிட வேண்டும் என்றார் போலே தொல்லையை கொடுத்து கொண்டிருந்தான். அந்த வேளையிலே சுவாமி கூரத்தாழ்வானுக்கு இந்த இச்செய்தியானது எட்டித்து. அவரும் உடனே எம்பெருமானாருடைய காஷாயத்தை தரித்து கொண்டு ராஜசபைக்கு எழுந்தருளினார். அந்த சமயத்திலேயே எம்பெருமானார் இச்செய்தியை கேட்டு வெள்ளை சாத்தி கொண்டு கர்நாடக பகுதிக்கு சென்றார். அந்த சமயத்திலே இந்த சுவாமி கூரத்தாழ்வான் அங்கே ராஜசபைக்கு எழுந்தருளினார். எழுந்தருளி சிவாத் பிரதரம் நாஸ்தி துரோணமஸ்தி ததஸ்பரம் என்றார் போல பரிகாசமாக கையொப்பத்தை இட்டு அதன் பிறகு திருக்கங்களை இழந்தார். திருக்கங்களை இழந்த பிறகு எம்பெருமானார் இல்லாமல் ஸ்ரீரங்கத்திலே எதற்கு நாம் இருக்க வேண்டும் என்று நினைத்து திருமாலிருஞ்சோலை ஏற எழுந்துள்ளினார். அங்கே திருமாலிருஞ்சோலை சந்நிதியிலே இந்த சுந்தரபாவஸ்தவமானது அவதரித்தது. சுந்தரபாவஸ்தவமானது எவ்வளவு ஸ்லோகங்களை கொண்டது என்றால் 132 ஸ்லோகங்களை கொண்டது. அந்த 132 ஸ்லோகங்களுடைய சாராம்சத்தை சிறிதளவு அனுபவிப்போம். முதல் ஸ்லோகத்தினாலே சுவாமி கூரத்தாழ்வான் எம்பெருமானுடைய திருவடிகளை காண வேணும் என்று அருளச் செய்கிறார்.
பொதுவாக நம் பூர்வாச்சாரியர்கள் எம்பெருமானை சேவிக்கும் பொழுது பாதாதி கேசம், அதாவது திருவடி முதல் திருமுடி வரை சேவிப்பார்கள். அதை போலவே சுவாமி கூரத்தாழ்வான் இங்கே முதலிலே எம்பெருமானுடைய திருவடிகளை காண வேண்டும் என்று அருள் செய்கிறார். அடுத்ததாக 2வது ஸ்லோகத்திலிருந்து 5வது ஸ்லோகம் வரை சிலம்பாறு என சொல்லப்படும் நூபுர கங்கையினுடைய பெருமையை பேசி அது ஓடும் திருமாலிருஞ்சோலமலையில உரையும் எம்பெருமானை அடிபணிகிறார். அடுத்ததாக 6வது ஸ்லோகத்திலிருந்து 13வது ஸ்லோகம் வரை திருமாலிருஞ்சோலமலையின் இயற்கைகளை வர்ணிக்கிறார். 14வது ஸ்லோகத்திலிருந்து 28வது ஸ்லோகம் வரை அழகரின் சௌந்தரியத்தை அனுபவித்து வேதாந்தங்களால் தெரியப்படும் எம்பெருமான் புண்டரீகாட்சனாய் தென்திருமலை என்று சொல்லப்படும் திருமாலிருஞ்சோலமலையிலே எழுந்தருளியிருக்கிறார். அப்படி எழுந்தருளியிருக்கும் அந்த பெருமாளை கண்டு உகந்தேன் என்று அருள் செய்கிறார். அடுத்ததாக 29வது ஸ்லோகத்திலிருந்து 32வது ஸ்லோகம் வரை ஸ்ரீமன் நாராயணனுடைய கல்யாண குணங்களை விவரிக்கிறார். அடுத்ததாக 33வது ஸ்லோகத்திலிருந்து 68வது ஸ்லோகம் வரை சுந்தரத்தோருடையானுடைய அவேவ சௌந்தரியத்தை திருவடி முதல் திருமுடி வரை அனுபவிக்கிறார். அடுத்ததாக 69வது ஸ்லோகத்திலிருந்து 71வது ஸ்லோகம் வரை பிராட்டிமார்களை வர்ணிக்கிறார். அடுத்ததாக 72வது ஸ்லோகத்திலிருந்து 77வது ஸ்லோகம் வரை அனந்த கருட விஸ்வக்சேனர் ஆகிய பரிஜனர்களை அனுபவித்து அதன்பின் அனவரத கைங்கரியபரர்களான சில பல நித்திய சூரிகளையும் அனுபவிக்கிறார். அடுத்ததாக 78வது ஸ்லோகத்திலிருந்து 80வது ஸ்லோகம் வரை திருமாலிருஞ்சோலமலையே பூலோக வைகுண்டம் என்பதாக நிர்ணயிக்கிறார். அடுத்ததாக 81வது ஸ்லோகத்திலும் 82வது ஸ்லோகத்திலும் லீலாவிபூதி யோகத்தை அனுசந்திக்கிறார். அடுத்ததாக 83வது ஸ்லோகத்திலே ஞானிகள் திருமாலிருஞ்சோலமலை அழகருடைய திருவடிகளிடையே பக்தியை செலுத்தியே மோட்சத்தை அடைய முடியும் என்று சொல்கிறார்கள் என்று அருள் செய்கிறார். அடுத்ததாக 84வது ஸ்லோகத்திலிருந்து 99வது ஸ்லோகம் வரை எம்பெருமான் அவதரித்த அந்த விபவாவதாரங்களின் அனுபவத்தை இங்கே அருள் செய்கிறார். அதாவது 84வது ஸ்லோகத்திலிருந்து 99வது ஸ்லோகம் வரை மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம், நரசிம்மாவதாரம், வாமனாவதாரம், பரசுராமாவதாரம் வரை இங்கே அனுபவிக்கிறார். அதன் பின்னர் 100வது ஸ்லோகத்திலிருந்து 106வது ஸ்லோகம் வரை ராமாவதாரத்தை அனுபவிக்கிறார். அடுத்ததாக 107வது ஸ்லோகத்திலிருந்து 116வது ஸ்லோகம் வரை கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கிறார். அடுத்ததாக 117வது ஸ்லோகத்திலிருந்து 119வது ஸ்லோகம் வரை திருமலை பெருமாள் கோயில், பெரிய கோயில் முதலான திவ்யதேசங்களை அனுபவிக்கிறார். 120வது ஸ்லோகத்திலே கல்கி அவதாரத்தை அனுபவிக்கிறார். 121வது ஸ்லோகத்திலிருந்து 128வது ஸ்லோகம் வரை அழகரிடம் சரணாகதி அடைகிறார். 129வது ஸ்லோகத்திலிருந்து 132வது ஸ்லோகம் வரை அடியேன் முன்பு போலவே திருவரங்கத்திலே சுவாமி எம்பெருமானாருடைய பதச்சாயிலே வாழும்படி தேவரீர் கட்டாட்சித்தருள வேண்டும், அதேபோல் திருவரங்க செல்வம் தினந்தோறும் பெருக வேண்டும், அது சத்புருஷர்களுக்கே உபயோகப்பட வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து இந்த ஸ்தவத்தை தலை கட்டுகிறார். இதற்கு பிறகு அடியேன் கொடுக்கப்பட்டுள்ள 71வது ஸ்லோகத்திலிருந்து 75வது ஸ்லோகம் வரை ஸ்லோகார்த்தத்தை அனுபவிப்போம். சுவாமி கூரத்தாழ்வான் 71வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமான் பிராட்டி மீது எவ்வளவு அன்பை வைத்திருக்கிறான் என்பதை அருளச் செய்கிறார். அந்யோன்யசேஷ்டித நிரீக்ஷண ஹார்தபாவ
प्रेमानुभावमधुरप्रणयप्रभावः आजस्रणव्यतरदिव्यरसानुभूतिः स्वां प्रेयसीं रमयिता वनशैलनाथः. அந்யோன்ய ஒருவருக்கொருவர் ஒத்துள்ள சேஷ்டித திருமேனி அசைவுகள், அதாவது நிரீக்ஷண கடைக்கண் பார்வை என்ன, அதேபோல் ஹார்தபாவ ஒருவருக்கொருவர் ஒத்துள்ள ஒரே கருத்தென்ன, அதேபோல் பிரேமானுபாவ மேன்மையான அன்பென்ன, மதுர பிரணய இப்பேற்பட்ட மதுர இனிமையான பிரணய பிரபாவா மிகவும் ஈடுபட்ட உள்ளவரும், ஆஜஸ்ர இடைவிடாத, நவ்யதர அவ்வப்போது புதியதாக, திவ்ய அப்ராகிருதமான, ரசானுபூதிகி ஆனந்த அனுபவம் உள்ளவருமான வனசைலநாதா திருமாலிருஞ்சோலைமலை அழகர் ஸ்வாம் பிரேயசீம் தமது பிடித்த மனைவியை பெரிய பிராட்டியை ரமயிதா மகிழ்விக்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு என்ன தாற்பயம் என்றால், எம்பெருமானும் பிராட்டியும் அந்யோன்யமாக இருக்கிறார்கள். அப்படி இருப்பதனால்தான் நம் போன்ற சேதனர்களுக்கு பயமில்லை. ஏனெனில் பிராட்டி தான் புருஷகாரம் செய்து இந்த சேதனர்களை உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி புருஷகாரம் செய்கிறார். அதனாலே எம்பெருமானும் பிராட்டியும் அந்யோன்யமாக இருந்தால் நம் போன்ற சேதனர்களுக்கு பயமில்லை என்பதுதான் இங்கே தாற்பயம். அதைத்தான் வால்மீகி பகவான் ராமாயணத்திலே பாலகாண்டத்திலே கடைசியில் சீதா விவாகானந்தரம் சொல்கிறார். ராமஸ்து சீதையா சார்த்தம் விஜஹார பகூன்ருதூன் மனஸ்வி தத்கதஸ்தஸ்யாக நித்யம் ஹிருதி சமர்ப்பிதா. அதாவது சீதா விவாகானந்தரம் ராமபிரானும் பிராட்டியும் பல மாசங்கள் சௌக்கியமாக இருந்தார்கள். அப்பொழுது ராமபிரான் தன்னுடைய மனசை அவரிடம் அர்ப்பணித்தான். அதேபோல் பிராட்டியினுடைய மனசை தான் எடுத்துக்கொண்டான் என்பதாக இந்த ஸ்லோகத்திற்கு பொருள். அதேபோல் இன்னொரு ஸ்லோகம் இங்கே தெரிவிக்கிறார். பிரியாது சீதாராமஸ்ய தாரா பிதிகிருதா இதி குணாத் ரூபகுணாச்சாபி பிரீத்திர்பூயோப்யவர்தத தஸ்யாஷ்ட பர்த்தாத்விகுணம் ஹிருதயே பரிவர்த்ததே என்றார் போல தெரிவிக்கிறார். இங்கே முதலிலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், ராமபிரான் பிராட்டியிடத்து எவ்வளவு அன்பை வைத்திருக்கிறான் என்றால், இது தகப்பனார் பார்த்து கொடுத்த மணப்பெண் என்னும் இவள் கைங்கரியம் செய்வதனாலே இவள் ஆத்மகுணத்திலும் சிறந்தவள் என்னும், அழகு மிக்கவள் என்றதனாலே ரூபகுணத்திலையும் சிறந்தவள் என்பதாக இம்மூன்றாலே ராமபிரான் பிராட்டி மீது அன்பை வைத்திருக்கிறான். அதேபோல் பிராட்டி ராமபிரான் மீது எவ்வளவு அன்பை வைத்திருக்கிறாள் என்றால், தஸ்யாஷ்ட பர்த்தாத்விகுணம் ஹிருதயே பரிவர்த்ததே. அதாவது ராமபிரான் பிராட்டி மீது எவ்வளவு அன்பை வைத்திருக்கிறானோ அதைவிட 2 மடங்கு மேலான அன்பை பிராட்டி வைத்திருக்கிறாள். அதே போல இங்கே சுவாமி குலத்தாழ்வான் எம்பெருமான் பிராட்டி மீது அவ்வளவு அன்பை வைத்திருக்கிறான் என்பதாக அருள் செய்கிறார். அதேபோல் சுவாமி நம்மாழ்வாரும் அல்லி மலர்மகள் போக மயக்குக்கள் என்று அருள் செய்கிறார். அதாவது இதற்கு என்ன பொருள் என்றால், ஒரு புஷ்பம் இருக்கிறது, அந்த புஷ்பத்திலே ஒரு பரிமளம், அந்த பரிமளமே வடிவெடுத்தார் போல பிராட்டி எழுந்தருளியிருக்கிறார். அந்த பிராட்டியுடன் எம்பெருமான் நித்திய சம்சுலேஷம் பண்ணுகையாலே அவனுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. அந்த ஆனந்தமே வடிவெடுத்தார் போல எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான். அதனால் எம்பெருமானுக்கு சுபாவத்திலே ஆனந்தம் இருந்தாலும் அவனுக்கு இந்த
பிராட்டியுடன் நித்திய சம்ஸ்லேஷம் பண்ணுகிறதுனாலே பரமானந்தமானது ஏற்படுகிறது. அதைத்தான் நம்பிள்ளையும் ஈட்டிலே தன்னுடைய ஆனந்தத்துக்கு மேலே சியப்பதித்வத்தால் வந்த ஆனந்தத்தை உடையவனாயித்து என்றும் அருளி செய்கிறார். அதனாலே இந்த ஸ்லோகத்திலே சுவாமி கூறத்தாழ்வான் எம்பெருமான் பிராட்டி மீது எவ்வளவு அன்பை வைத்திருக்கிறார் என்பதை அருளி செய்கிறார். அடுத்தபடியாக 72வது ஸ்லோகத்திலே திருவனந்தாழ்வானுடைய வைபவத்தை பறக்க பேசி அதன் பிறகு அவர் எவ்வளவு கைங்கரியங்களை செய்கிறார் என்பதையும் அங்கே அருளி செய்கிறார். சுந்தரஸ்யவனசீலவாசினோ போகமேவ நிஜ போகமாபஜன் சேஷ ஏஷ இதி சேஷதா கிருதேஹ பிரீதிமான் அஹிபதிஸ்வனாமணி. வனசைலவாசினஹா திருமாலின் சோழமேலே எழுந்தருளியிருக்கும் சுந்தரஸ்ய கள்ளழகரின் போகமேவ ஆனந்தத்தையே நிஜபோகம் தமது திருமேனியாக ஆபசன்னு அடைந்திருக்கும், அதனாலே பெருமை பெற்றிருக்கும் அஹிபதிஹி திருவனந்தாழ்வான் சேஷதாகிருதேகே பரப்பர கைங்கரியங்கள் செய்வதனாலே ஏஷா சேஷா இந்த அடியேன் எம்பெருமானுக்கு சேஷன் என்பதாக தன்னுடைய திருநாமத்திலேயே ஆதிசேஷன் என்று திருநாமமாயிற்று. இதி என்று ஸ்வநாமணி தமது திருநாமத்தில் பிரீத்திமான் மிகவும் உகப்புடையவராயிருந்தார். அதாவது சேஷன் என்று தனக்கு திருநாமமானது ஏற்பட்டது, அதிலே மிகவும் சந்தோஷமாக இருந்தார். இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி கூறத்தாழ்வான் திருவனந்தாழ்வாருடைய வைபவத்தை அருளி செய்கிறார். அவருக்கு என்ன திருநாமம் என்றால் ஆதிசேஷன் என்று திருநாமம். அந்த சேஷன் என்பது கைங்கரியபரர்களை குறிப்பது. அந்த சேஷத்வத்துடைய லட்சணம் என்னவென்றால் பரகதாதிசயாதானேச்சையா உபாதேயத்துவமேவ எஸ்ய ஸ்வரூபம் சஹ சேஷா என்று சுவாமி எம்பெருமானார் வேதாந்த சங்கிரகத்திலே தெரிவிக்கிறார். அதேபோன்று இன்னொரு விசேஷம் என்னவென்றால் எப்படி திருவேங்கடத்திற்கு சேஷாதிரி என்று திருநாமமோ அதேபோல் திருமாலிருஞ்சோலமலைக்கும் சேஷாதிரி என்றே திருநாமம். ஏனெனில் எம்பெருமானுக்கு ஆனந்தம் கொடுப்பதற்கு அந்த ஆதிசேஷன் இங்கே திருமாலிருஞ்சோலை மலையாகவே எழுந்தருளி இருக்கிறார். அப்பொழுது அதனாலே எம்பெருமான் ஆனந்தமடைகிறார் என்பதாக ஒரு விசேஷாம்சம். அதேபோல போகமேவ நிஜ போகமாவதன் என்று ஸ்லோகத்திலே சொல்லியிருப்பது, அதற்கு இரண்டு விதமாகவும் அர்த்தம் தெரிவிக்கலாம். ஒரு விதமாக போகமேவ நிஜபோகமாபஜன் என்பதற்கு எம்பெருமானுடைய ஆனந்தமே தன்னுடைய ஆனந்தம் என்றால் போலே அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது சுவாமிக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம்தான் சேஷனுக்கும் இருக்கும், அதனாலே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம் அடியேனுக்கு இருக்கிறது என்றால் போலே இதுக்கு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னொரு அர்த்தம் போகமேவ நிஜபோகமாவதன். போகி என்றால் சம்ஸ்கிருதத்திலே பாம்பு என்று அர்த்தம், போகம் என்றால் பாம்பினுடைய சரீரம் என்று அர்த்தம். அது போகமேவ நிஜபோகமாவதன் என்றால் எம்பெருமானுடைய ஆனந்தத்தையே தன்னுடைய சரீரமாக சொல்கிறார். அப்படியும் ஒரு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். சுவாமி திருவனந்தாழ்வான் ஆதியிலிருந்து எம்பெருமானுக்கு சேஷனாக இருந்து தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அதை எங்கும் காண வேண்டாம். ஆழ்வார் ஸ்ரீசூக்தியிலே பொய்யாழ்வார் முதல் திருவந்தாதியிலே சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரவடியாம் நேழிக்கடலுள் என்னும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் திருமாருக்கு அரவு என்று சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் எம்பெருமானுக்கே தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். ஆழ்வார் திருவாய் மலர்ந்துள்ள ஸ்ரீசூக்தியையே சுவாமி ஆளவந்தாரும்
தன்னுடைய ஸ்தோத்திரத்திலே மொழிபெயர்த்து அனுபவிக்கிறார். அது என்னவென்றால், நிவாச சையாசன பாதுகாம் சுகோபதான வருஷாதபவாரணாதிபிஹி ஷரீரபேதைஸ்தவசேஷதாம் கதைஹி யதோசிதம் சேஷ இதீரிதே ஜனைஹி என்று அருளிச் செய்கிறார். அதாவது எம்பெருமானுக்கு சுவாமி ஆளவந்தார் எம்பெருமானுக்கு திருவனந்தாழ்வான் பற்பல கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி ஆளவந்தார் அருளிச் செய்கிறார். அதாவது எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் இடமாகவும், எம்பெருமானுக்கு படுக்கையாகவும், எம்பெருமானுக்கு பீடமாகவும், எம்பெருமானுக்கு திருவடியாகவும், எம்பெருமானுக்கு திருப்பரிவட்டமாகவும், எம்பெருமானுக்கு தலைகாணியாகவும், எம்பெருமானுக்கு குடையாகவும் எழுந்தருளி இருக்கிறார். அப்படி பல சரீரங்களை எடுத்துக்கொண்டு எம்பெருமானுக்கு பற்பல கைங்கரியங்களை அந்த திருவனந்தாழ்வான் செய்கிறார். இப்படி சுவாமி கூரத்தாழ்வான் இந்த ஸ்லோகத்தினாலே திருவனந்தாழ்வானை பற்றி அனுபவிக்கிறார். அடுத்தபடியாக 73வது ஸ்லோகத்தினாலே கருத்மான் என்று சொல்லப்படும் அந்த பெரிய திருவடியை அனுபவிக்கிறார். வாகனாசன விதான சாமராதி ஆகிருதி ககபதி ஸ்திரீமயः நித்யதாஸ்யரதிரேவ யஸ்ய வை ஹேஷசுந்தர புஜோ வனாத்ரிகः. வாகன எம்பெருமானுக்கு கருட வாகனமாகவும், ஆசன எம்பெருமானுக்கு சிம்ஹாசனமாகவும், விதான எம்பெருமானுக்கு மேற்கட்டி என்று சொல்லக்கூடிய விதானமாகவும், சாமர எம்பெருமானுக்கு வெண்சாமரமாகவும், ஆத்யாகிருதி இது முதலான பல பல திருமேனிகளாலே பற்பல கைங்கரியங்களை செய்து கொண்டு அப்பேற்பட்ட அந்த திரைமயா 3 வேதமே உருவெடுத்தாற் போலே வந்த இந்த வேதஸ்வரூபியான பெரிய திருவடி ககபதிகி எல்லா பறவைகளுக்கும் அதிபதியான அந்த பெரிய திருவடி யஸ்ய ஏவ நித்திய தாஸ்யரதிகி எந்த எம்பெருமானுக்கே எப்பொழுதும் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறாரோ ஏஷா அப்பேற்பட்ட அந்த சுந்தரபுஜா சுந்தரத்தோருடையான் வனாத்ரிகா திருமாலிருஞ்சோலமலையிலே எழுந்தருளியிருக்கிறார். ஹி இது பிரசித்தம் அல்லவோ என்று இந்த ஸ்லோகத்தினாலே தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகத்திலே சுவாமி கூரத்தாழ்வான் பெரிய திருவடியை பற்றி அனுபவிக்கிறார். அந்த பெரிய திருவடியை பற்றி தான் பூதத்தாழ்வாரும் தன்னுடைய 2ஆம் திருவந்தாதியிலே அத்தியூரான் பிள்ளையூர்வான் என்றார் போல அருளிச் செய்கிறார். அதேபோல் சுவாமி ஆளவந்தாரும் சதுஸ்லோகியிலே வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா என்று அருளிச் செய்கிறார். அதேபோல் ஆண்டாள் நாச்சியாரும் மேலால் பரந்த வெயில் காப்பான் வினதே சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை என்று அருளிச் செய்கிறார். அதாவது கண்ணன் எம்பெருமான் இப்படி கீழே எழுந்தருள்வாராம். அப்பொழுது மேலே பெரிய திருவடி அவர் மேலே வெயில் மழைப்படாதபடி அப்படியே சிறுகுகளை வைத்து மறைப்பாராம். அப்பொழுது அது ஒரு விதானமாக இருக்குமாம், மேற்கட்டி என்று சொல்லப்படக்கூடிய விதானமாக இருக்குமாம். அதேபோல் சுவாமி ஆளவந்தார் ஸ்தோத்திரத்னத்திலேயும் அருளிச் செய்கிறார். அது என்னவென்றால், தாசஸ்ஸகாவாஹனமாசனம் துவஜோ யஸ்தே விதானம் விஜனம் த்ரீமயः உபஸ்திதம் தேன புரோகருத்மதா பதங்கிரி சம்மர்த கினாங்கஷோபினா. தாசகா தனக்கு எம்பெருமானுக்கு தாசனாகவும், சகா தோழனாகவும், வாகனம் கருட வாகனமாகவும், ஆசனம் பீடமாகவும், துவஜகா கொடியாகவும், பிதானம் மேற்கட்டியாகவும், கிஜனம் திருவாலவட்டமாகவும் அப்பேற்பட்ட அந்த வேதஸ்வரூபியான பெரிய திருவடி எழுந்தருளியிருக்கிறார். அவர் எம்பெருமான் புறப்பாடு கண்டருளும் பொழுது அவர் மேல் ஏறுவர். அப்படி ஏறுகிற சமயத்தில் அந்த எம்பெருமானுடைய திருவடிகள்
தோளிலே மிகவும் நெருக்கமாக இருக்கும். அதனாலே ஏற்பட்ட தழும்பு, அந்த தழும்பை உடையவராக இந்த பெரிய திருவடி எழுந்தருளியிருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த பெரிய திருவடி எம்பெருமானுக்கு பற்பல கைங்கரியங்களை செய்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி ஆளவந்தார் தெரிவிக்கிறார். அதற்கு பின்னர் வேதாந்த தேசிகரும் தன்னுடைய கருட பஞ்சாசத்திலே நேத்திரம் காயத்ரமூச்சே திருவிரு திதிஷிரோ நாமதேயோ யஜூம்ஷி என்று அருளிச் செய்கிறார். அதேபோல் ஸ்ருதியும் சுபர்ணோசி கருத்மான் திருவித்தே சிரோ காயத்ரஞ்சக்ஷுஸ்தோம ஆத்மா சாமதே தனூர்வாம தேவ்யம் ப்ரஹத்ரதந்தரே பக்ஷௌ யஜ்ஞா யஜ்ஞியம் புச்சஞ்சந்தாகஸ்யங்கா நித்திஷ்ணியா ஷபாயஜோகும்ஷி நாம சுபர்ணோசி கருத்மான் திவங்கச்ச சமுத்பத என்று தெரிவிக்கிறது. இப்படி பல பெருமை வாய்ந்த இந்த பெரிய திருவடி எம்பெருமானுக்கு பற்பல கைங்கரியங்களை செய்கிறார் என்று சுவாமி குரத்தாழ்வான் இந்த ஸ்லோகத்தினாலே அனுபவிக்கிறார். அடுத்ததாக 74வது ஸ்லோகத்திலே சேனாபதி ஆழ்வார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சேனமுதிரியாரை சுவாமி கூரத்தாழ்வான் அனுபவிக்கிறார். வனாத்ரிநாதஸ்ய சுசுந்தரஸ்ய வை பிரபுக்தசிஷ்டாஸ்யத சைன்ய சத்பதிः சமஸ்தலோகைக துரந்தரः சதா கடாட்சவீக்ஷோஸ்யத சர்வகர்மசு. வனாத்ரிநாதஸ்ய திருமாலிருஞ்சோலமலைக்கு அதிபதியான சுசுந்தரஸ்ய கள்ளழகருடைய பிரபுக்த சிஷ்டாஷி அவருடைய சேஷப்பிரசாதத்தை அமுது செய்யும் சைன்ய சத்பதிஹி சேனாபதி ஆழ்வாரான அந்த சேன முதலிகள் சமஸ்த லோகைக துரந்தரக எல்லா உலகையும் ஒருவராகவே நடத்தி கொண்டு செல்லக்கூடிய அப்பேற்பட்ட அந்த சேனமுதலிகள் சதா எப்பொழுதும் சர்வ கர்மசு எல்லா வேலைகளிலும் அஸ்ய இந்த அழகருடைய அச்ச மங்களகரமான கடாட்ச வீக்ஷாச்ச அவருடைய கடைக்கண் பார்வையினாலும் அனுகிரகத்தினாலும் அஸ்தி எழுந்தருளியிருக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி குரத்தாழ்வான் சேனாபதி ஆழ்வாரை அனுபவிக்கிறார். அதைத்தான் சுவாமி எம்பெருமானாரும் தன்னுடைய கத்தியத்திரயத்திலே அவகிருப்தமாத்திர ஜகஜன்மஸ்திதி துவம்சாதிகே ஸ்ரீமதி விஸ்வக்சேனே நியஸ்த சமஸ்தாத்மைஸ்வர்யம் என்று அருளிச் செய்கிறார். அதேபோல் பட்டரும் தன்னுடைய ஸ்ரீரங்கராஸ்தவத்திலே விஸ்வக்சேனரை தெரிவிக்கும் பொழுது ஸ்ரீரங்கச்சந்திர மசமிந்திரயா விஹர்த்தும் விந்யஸ்ய விஸ்வஜிதஜின்னயனாதிகாரம் யோனிர்வஹத்ய நிஷமங்குலி முத்ரையைவ சேனான்யமன்ய விமுகாஸ்தமதிஸ்ரயாமஹா என்று தெரிவிக்கிறார். அதேபோல் பெரியாழ்வாரும் தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழி ஸ்ரீசூக்தியிலே வானிலவரசு வைகுந்த குட்டன் பாகுதேவன் முதலமன்னன் அந்த கோணிலவரசு கோவலர் குட்டன் கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது என்று அருளி செய்கிறார். இந்த இடத்திலே பட்டர் ஒரு ஆச்சரியமாக ஒரு ஐதிஹ்யத்தை தெரிவிக்கிறார். அதாவது பட்டருடைய வார்த்தை என்னவென்றால், திருவனந்தாழ்வான் மடியிலும் பெரிய திருவடி சிறகின் கீழும் சேனாபதியாழ்வான் பிரம்பின் கீழுமாய்த்து இத்தத்துவம் வளருவது என்று அருளிச் செய்கிறார். அதாவது ஒரு இளவரசன் இருக்கிறான். அவருடைய அப்பா அவருடைய தகப்பனார் போய்விடுகிறார். அப்பொழுது இளவரசன் தான் ராஜ்யத்தை ஆள வேண்டும். அவனுக்கு இன்னும் வயது வரவில்லை என்றால் அங்கே இருக்கக்கூடிய வயதான மந்திரி தான் எல்லா ராஜ்ய காரியத்தையும் பார்த்து கொள்வார். அதாவது அந்த இளவரசனை ராஜ்யத்திலே உட்கார வைத்து எல்லா ராஜ்யகாரத்தையும் இந்த மந்திரி தான் பார்த்து கொள்வார். அதை போலவே சேனாபதி ஆழ்வார் எல்லா ராஜ்ய காரியங்களும் எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எம்பெருமான் அங்கே பரமதத்திலே இளவரசனாக எழுந்தருளியிருக்கிறார்.
அதேபோல் ஆச்சாரியனுடைய பிரம்பின் கீழே எப்படி சிஷ்யன் எழுந்தொழி இருக்கிறானோ அதே போலவே சேனாபதி ஆழ்வான் பிரம்பின் கீழே அந்த எம்பெருமானவன் எழுந்தொழியிருக்கிறான். இப்படி பட்டரும் ரசமாக அருளி செய்வர் என்று பெரியோர்கள் காட்டுகிறார்கள். அதேபோல் அவ்வாறாக ஆழ்வானும் இந்த ஸ்லோகத்திலே விஸ்வக்சேனருடைய கைங்கரியங்களை அனுபவிக்கிறார். அதேபோல் அந்த விஸ்வக்சேனரை பற்றி சுவாமி ஆளவந்தாரும் தன்னுடைய ஸ்தோத்திரத்திலே தெரிவிக்கிறார். அது என்னவென்றால், त्वदीय बुद्धोज्जित शेषभोजिना त्वया निसृष्टात्मभरेण यद्यता प्रियेण सेनापतिनान्यवेदितत् ததானுஜானந்தமுதாரவீக்ஷணைः. இவ்வாறாக சுவாமி ஆளவந்தாரும் இந்த ஸ்லோகத்தினாலே விஸ்வக்சேனரை அனுபவிக்கிறார் என்று இங்கே பார்க்கலாம். அதனாலே அந்த விஸ்வக்சேனர் பல பெருமைகளை உடையவர். அதேபோல் எம்பெருமானுக்கு பல கைங்கரியங்களையும் செய்து கொண்டு வருகிறார். அதனாலே சுவாமி கூரத்தாழ்வான் இந்த ஸ்லோகத்தினாலே விஸ்வக்சேனருடைய பெருமையை பேசுகிறார். அடுத்தபடியாக 75வது ஸ்லோகத்திலே நித்தியசூரிகளையும் மற்றும் சத்திரசாமர உபகரணங்களையும் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையும் அருளி செய்கிறார். சத்ரசாமர முகாஃப் பரிச்சதாக சூரயः பரிஜனாश्च நைத்யகாः சுந்தரோர்புஜமிந்ததே சதா ஞானசக்திமுக நித்ய சத்குணாः. நைத்யகாः நித்திய கைங்கரியபரர்களான சூரயः திவ்யசூரிகளும் பரிஜனாக பரிஜனர் என்று கொண்டாடப்படும் அனந்த கருட விஸ்வக்சேனாதிகளும் சத்ரசாமர முகாக குடை சாமரம் முதலான உபகரணங்களும் ஞானசக்தி முகநித்ய சத்குணாக ஞானசக்தி முதலான கல்யாண குணங்களும் சுந்தரோருபுஜம் சுந்தரத்தோருடையான அழகரை பிராப்பிய அடைந்து சதா இந்ததே எப்பொழுதும் பிரகாசிக்கின்றன என்று சுவாமி கூரத்தாழ்வான் இந்த ஸ்லோகத்தினாலே அருளி செய்கிறார். கல்யாண குணங்களையும் பரிஜன பரிச்சரங்களையும் சுவாமி எம்பெருமானார் கத்தியத்திரயத்திலே அருளி செய்கிறார். ஸ்வாபாவிகானவதிகாதிசய ஞானபலைஸ்வர்ய வீரியசக்தி தேஜஸ் சௌஷீல்ய வாத்சல்ய மார்தவார்ஜப சௌஹார்த சாம்ய காருண்ய மாதுரிய காம்பீர்யௌதார்ய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்யகாம சத்ய சங்கல்ப கிருதித்வ கிருதஜ்ஞதாத்ய சங்கேய கல்யாண குணகணௌக மகார்ணவ ஸ்வச்சந்தானுவர்த்தி ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேத அசேஷ சேஷதைகரதி ரூப நித்ய நிரவத்ய நிரதிசய ஞானக்ரீஸ்வர்யாத்யனந்த கல்யாண குணகண சேஷசேஷாசன கருட பிரமுக நானாவிதானந்த பரிஜன பரிசாரிகா பரிசரித சரணயுகளா என்று சுவாமி எம்பெருமானாரும் இவ்வாறாக அருளி செய்கிறார். அதனாலே இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி கூரத்தாழ்வான் எம்பெருமானுடைய பரிஜனர்களையும் உபகரணங்களையும் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையும் அருளி செய்கிறார். சத்ரசாமர முகாஃப் பரிச்சதாக சூரயः பரிஜனாश्च நைத்யகாः சுந்தரோர்புஜமிந்ததே சதா ஞானசக்தி முக நித்ய சத்குணாக. இவ்வாறாக இந்த 5 ஸ்லோகத்தினாலே சுவாமி கூரத்தாழ்வான் என்ன காட்டுகிறார் என்றால், 71வது ஸ்லோகத்தினாலே எம்பெருமான் பிராட்டி மீது எவ்வளவு அன்பை வைத்திருக்கிறான் என்பதை காட்டுகிறார். அதைத்தான் அந்த இடத்திலே வால்மீகி பகவானும் சுவாமி நம்மாழ்வாரும் அப்புறம் சுவாமி நம்பிள்ளையும் காட்டுகிறார். அதன் பிறகு 72வது ஸ்லோகத்திலே திருவனந்தாழ்வானை அனுபவிக்கிறார். அதாவது திருவனந்தாழ்வான் பற்பல கைங்கரியங்களை செய்கிறார். அந்த கைங்கரியங்களை வைத்து அந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார். 73வது ஸ்லோகத்திலே கருத்மான் என்று சொல்லப்படக்கூடிய பெரிய திருமணியுடைய பல கைங்கரியங்களை அனுபவிக்கிறார். அதாவது அவர் வேதஸ்வரூபியாக எழுந்துள்ளிருக்கிறார்.
அதேபோல் எம்பெருமானுக்கு வாகனமாகவும் ஆசனமாகவும் விதானமாகவும் சாமரமாகவும் இது முதலானவைகளாக எழுந்துள்ளிருக்கிறார் என்பதை அங்கே காட்டுகிறார். அடுத்ததாக 74வது ஸ்லோகத்திலே விஸ்வக்சேனர் என்று சொல்லப்படும் சேனந்துலிகனுடைய வைபவத்தை காட்டுகிறார். அவர்தான் இந்த லீலா விபூதி நித்திய விபூதி உபய விபூதியையும் நடத்தி கொண்டு செல்கிறார். எம்பெருமான் இளவரசனாக எழுந்துள்ளிருக்கிறார். அதேபோல் எம்பெருமானுடைய சேஷப்பிரசாதத்தை தான் அவர் அமுது செய்கிறார் என்பதாக அந்த ஸ்லோகத்திலே அருளை செய்கிறார். அடுத்ததாக 75வது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய அனந்தகருட விஸ்வக்சேனாதி பரிஜனர்களையும் நித்திய சூரிகளையும் அதேபோல் சத்ரசாமர உபகரணங்களையும் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறார். இதில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் அதை க்ஷமித்தருளுமாய் பிரார்த்தித்து இத்துடன் அடியேன் அமைகிறேன். வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் தாழ்நையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவருதாம் வாழி ஏழ்வார் முய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.